ஜாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஜாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினரின் மகன் என தெரிய வந்திருக்கின்றது. அதை தவிர குற்றத்தடுப்பு போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்கவும் அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இசாரா செவ்வந்தியை படகு மூலம் இந்தியாவிற்கு அனுப்பிய ஆனந்தன் எனப்படுகின்ற நபர் தொடர்பான செய்திகள் வெளிவந்த நிலையில் குறித்த நபர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை இந்தியாவிற்கு அனுப்புகின்ற வேலையை செய்து வந்திருக்கின்றார். அந்த வலையமைப்பை அவர் இயக்கி வந்திருக்கின்றார் என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அது தவிர அவருக்கு சொந்தமான கிளிநொச்சி வீட்டிலிருந்து ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவை தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர வெலிகம பிரதேச சபை தலைவர் நேற்றைய தினம் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. குறித்த நபர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதாகவும் அது தவிர ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் ஆயுதங்கள் இருந்ததாகவும் அவர் இதற்கு முதலே தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போலீஸ் அதிபருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்ததாகவும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாகவும் பல்வேறுபட்ட தகவல்களை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உள்ளிட்ட பலரும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் பேசப்படுகின்ற விடயம், சமூக வலைத்தளத்தில் அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயம், யாழ்ப்பாணத்திலே யாழ் மாநகர சபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட்ட இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தான். இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் தற்பொழுது பலராலும் பேசப்படுகிறது. இந்த சம்பவத்திலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். 23 மற்றும் 25 வயதுடைய இருவர் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருக்கின்றார்கள் என்று புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக புலனாய்வு பிரிவினர் யாழ் குற்றத்தடுப்பு போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கி இருக்கிறார்கள். உடனடியாக யாழ் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த இருவரையுமே கைது செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அதிலே ஒருவர், கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் வாள்வெட்டு குழுக்களுடன் தொடர்பில் இருந்தார் என்று கண்டறியப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அவர் வைத்திருந்த வாள் ஒன்று மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அந்த இருவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களிடமிருந்து 20 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு அவர்கள் முற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோ அல்லது அவர்கள் தரப்பைச் சேர்ந்தவர்களோ இவ்வாறு 20 லட்சம் வரை லஞ்சம் கொடுப்பதற்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை மீறி போலீசார் அவர்களை கைது செய்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் யாழ் மாநகர சபை உறுப்பினரின் மகன் என்று தெரிய வந்திருக்கிறது. சமீப காலங்களில் 6 பேர் இவ்வாறு ஐஸ் போதைப் பொருட்களுடன் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதிலே நான் தொடர்ந்து கூறி வருகின்ற விடயம், இந்த ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட பல போதை வஸ்துக்கள் யாழ்ப்பாணத்திலே அதிக அளவிலே புழக்கத்தில் இருக்கிறது. சர்வசாதாரணமாக அதனை அவர்கள் பாவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நான் பல செய்திகளிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அதனை தாண்டி அனைத்து செய்திகளிலுமே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். இது நாளை உங்கள் வீட்டுக்குள் வரும் வரை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்க போகின்றீர்கள் என்று அரசியல்வாதிகளுக்கும் இந்த சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக் கொள்வர்களுக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். இன்னும் பல துன்பங்களை இந்த அரசியல்வாதிகள் அனுபவிக்க நேரிடும். ஏனென்றால் அரசியல்வாதிகளுக்கு போதைப்பொருள் பாவனை யாழ்ப்பாணத்தில் அதிகரித்திருக்கிறது, வடக்கில் அதிகரித்திருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். ஆனால் அது தொடர்பாக அவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. போதைப்பொருள் விற்பனை செய்வர்களுக்கு தங்களது கட்சியில் இடமும் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கட்சிக்கு பணம் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு பல காரணங்கள் இருக்கின்றது. அவர்களால் இந்த போதை வஸ்து மாஃபியாக்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நட்பில் இருக்கின்றார்கள் என்பது அனைவருமே அறிந்த ஒரு விடயம். அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த போதைப் பொருளை யாராவது பாவித்து விட்டு செல்லட்டும், அதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு, நாங்கள் பணத்தை வாங்கி எங்களது தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துவோம், அதை தவிர எங்களது சொந்த செலவுக்கு பயன்படுத்துவோம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரின் மகன் கைது செய்யப்படலாம், அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நெருக்கமானவர்கள் கைது செய்யப்படலாம். இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் பார்க்கத்தான் இருக்கின்றோம். ஆகவே அதற்கு முதல்தான் சொல்லுகின்றேன், இவற்றையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த வகையிலும் எங்கு நடந்தாலும் இந்த வாள்வெட்டி சம்பவங்களையும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் நீங்கள் கண்டும் காணாமல் இருக்க முடியாது. சமூகம் சரியாக இருந்தால்தான் இங்கு உங்களது பிள்ளைகள் உறவுகள் சரியாக வாழும், அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடமாக யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளும் மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் அடிதான் இந்த சம்பவம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
மற்றொரு செய்தியாக இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடன் பலரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கைது சம்பவத்தில் நீங்கள் ஆனந்தன் எனப்படுகின்ற பெயரை அறிந்திருப்பீர்கள். குறித்த ஆனந்தன் தொடர்பாகத்தான் தற்பொழுது பல்வேறுபட்ட அதிர்ச்சி தரும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்று முன்தினம் ஆனந்தன் எனப்படுகின்ற நபரை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைது செய்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு சொந்தமான கிளிநொச்சியில் இருக்கின்ற வீடொன்றிலிருந்து துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த ஆனந்தன் தான் இஷாரா செவ்வந்தியை கடல் வழியாக யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு சென்று விட்டவர் என்று தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பாக அவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதில் பெரும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த ஆனந்தன் எனப்படுகின்ற நபர் தான் ஆட்களை கடத்துகின்ற வேலையில் ஈடுபட்ட வலையமைப்பை நடாத்தி வருகின்ற ஒருவராக, அதற்கு தலைமை தாங்குகின்ற ஒருவராக இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. குறித்த நபர் இந்த போதைப் பொருள் கடத்துபவர்கள், பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் என்று பலரை இவ்வாறு இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. கடல் வழியாக நாடு கடத்தி இருக்கின்றார். அவருக்கு கீழே அவரது 2 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இவ்வாறு இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள். அவர்களும் தற்பொழுது கேரள கஞ்சா கடத்தியமை தொடர்பாக சிறைச்சாலையில இருப்பதாகவும் கஞ்சா கடத்தலிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் 100க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை இவ்வாறு ஆனந்தன் தலைமையில் நாடு கடத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஆனந்தனுக்கு பல்வேறுபட்ட குற்ற கும்பலுடனும் தொடர்பு இருக்கின்றது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதிலே முக்கியமானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட நபர்களை இவர்தான் இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தி இருக்கின்றார் என்கின்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தான் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீங்கள் நேற்றைய தினம் செய்திகளிலே அவதானித்திருப்பீர்கள். அது தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்திலும் நேற்றைய தினம் அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பதிலையும் வழங்கியிருந்தார். அந்த வகையில் லசந்த விக்ரமசேகர எனப்படுகின்ற குறித்த பிரதேச சபை தலைவர் யார் என்கின்ற கேள்விக்கு தற்பொழுது பல பதில்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த நபர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பை வைத்திருக்கின்ற ஒரு நபர், பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒருவர். அவர் மீது 6 வழக்குகள் தற்பொழுது இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மாத்தரை, காலி, குர்நாகல் போன்ற நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக தற்பொழுது வழக்குகள் இருக்கின்றது என்கின்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது தவிர குறித்த நபர் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்கின்றார். அது தவிர அவருக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் தான் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக போட்டியிட்டு பிரதேச சபை தலைவராக இருக்கின்றார். ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லுகின்றார், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அது தவிர குறித்த பிரதேச சபை தலைவரிடம் ஆயுதங்கள் இருப்பதாகவும் இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தெரிய வந்ததாகவும் கூறப்படுகின்றது. பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு, மோதல் காரணமாகத்தான் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இது பொதுமக்களுக்கோ அல்லது பொது பாதுகாப்புக்கோ எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை வீணாக அலட்ட தேவையில்லை என்கின்ற அடிப்படையிலே அவரது கருத்து அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறித்த பிரதேச சபை தலைவர் தான் கொலை செய்யப்படலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்ததாகவும் தனக்கு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் வருவதாகவும் பொலிஸ் அதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்றினை அண்மையிலே அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்திலே தனக்கு சமூக வலைத்தளங்களூடாக அச்சுறுத்தல் வருவதாக ஏற்கனவே போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் போலீசார் பார்த்து நடந்து கொள்ளுமாறு கூறியதாகவும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு போலீசார் அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னை எங்கு வேண்டுமென்றாலும் கொலை செய்யலாம், நான் நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற போதோ அல்லது பிரதேச சபைக்கு செல்லுகின்ற போதோ என்னை கொலை செய்யலாம் என்று எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே எனக்கு பாதுகாப்பு வேண்டும், எனக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது தொடர்பாக அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை பிரதேச சபை கட்டிடத்தில் வைத்து மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடர்ச்சியாக அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட இருவரும் மாத்திரையை நோக்கி பயணித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த்.